கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓளை உங்களை யாவரையும் பாஸ்ட் ஆன் போஸ்ட் என்ற யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் 2 Corinthians சாப்டர் 12 verse 9. 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆம் அன்பு தேவ ஜனமே, இந்த கால ஓளை இந்த 9ஆம் வசனம் கிறிஸ்தவ வீடுகளிலே, சபைகளிலே, அநேக இடங்களிலே என் கிருபை உனக்கு போதும் வாகனங்களில், காரில் இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கும். கிறிஸ்தவ வட்டாரங்களில் பெரும்பாலும் இவ்வார்த்தையை தங்கள் மனதில் வைத்திருப்பார்கள். இந்த உலகத்தில் மாம்சமாய், இந்த உலக பிரகாரமாய் நாம் சிந்திப்போமானால் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவசியமற்றது. ஆனால் பணம் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியிலே உண்டு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் பிரதானமானது, இந்த மனித வாழ்வுக்கு, கர்த்தர் கொடுத்த இந்த ஜீவனுக்கு மிக அவசியமானது இன்னது என்பதை இந்த வார்த்தை உணர்த்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல. கர்த்தர் அவனை அழைத்தார். இந்த மனிதன் நன்கு படித்தவன், நன்கு தேறினவன், சமுதாயத்தாலே, அன்று இருந்த ரோம அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குடும்பம், கனத்துக்குரியவர்கள். தான் வளர்ந்த வளர்ப்பிலே, தன்னை வளர்த்த விதத்திலே, தான் கற்றுக்கொண்டதிலே உண்மையாயிருக்க போராடின மனிதன். அதற்கு அவன் கற்றுக்கொண்டதற்கு மாறாய் வந்த நம்முடைய தெய்வமாம், உலகத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, உயிர்த்தெழுந்த நாமத்தை பேதுருவும் அப்போஸ்தலர்களும் பிரசங்கித்த போது இது அவனுக்கு போதிக்கப்படாத ஒன்றானபடியினாலே, அதை குறித்து அறிவற்றவனாய் இருந்தபடியினாலே, அவரை அனுப்பின பிதாவுக்கு வைராக்கியம் கொண்டு, என் தேவனுக்கு நிகராய் இன்னொருவருவா? அப்படி ஒன்று இல்லை, அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை 100% ஆணித்தரமாய் நம்பி அதற்கு வைராக்கியம் கொண்டு சபைகளை துன்பப்படுத்தினவன். இவைகளை நாம் அறிந்ததே. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவ மனிதன் பல நிருபங்களை உங்களுடைய, என்னுடைய, இன்னும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கப் போகிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிற இந்த புதிய குடும்பங்களுக்கும் அந்த ஆத்துமாக்களுக்கும் அவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் ஏராளம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் அவன் எங்கே கற்றுக்கொண்டான், எவ்விடம் வரைக்கும் போனான், இதெல்லாம் இருக்கு உண்மை என்பதை அவன் நமக்கு ஆணித்தரமாக உறுதிப்படுத்தி போயிருக்கிறான். ஆதலால் கண்மூடித்தனமாக இந்த வேதத்தை நம்புங்க. நான் அடிக்கடி என்னுடைய சபையில் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வட்டாரங்களில், நான் போகிற இடங்களில் நான் பயன்படுத்துகிற வார்த்தையில் ஒன்று, இந்த வேதம் இன்று இந்த பூமியில் நம்முடைய கரத்தில் வரவில்லையானால், மனிதனுடைய கரங்களுக்கு இந்த வேத புஸ்தகம் வராமல் இருக்குமானால், இந்த ஹோலி பைபிள், இந்த பரிசுத்த வேதாகம் இல்லையானால், இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு கூட நம்ம நெருப்புக்கு கல் உடைக்கிறவர்களாய் தான் இருந்திருப்போம். ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட கண்டுபிடிப்பதற்கு அருகதையற்றது இந்த பூமி. ஏன்னா தேவன் சபித்த பூமி இது. பிசாசனால் கெடுக்கப்பட்ட பூமி இது. அவனுடைய தந்திரங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட பூமி இது.
எப்படி இதிலிருந்து ஒரு நன்மை உண்டாகும்? அந்த நன்மையை உண்டாக்கவே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை பயன்படுத்தி இந்த வேதாகமத்தை உங்களுடைய கரங்களில், என்னுடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இதை கையில் வைத்திருக்கிற நாம், இந்த வசனத்தை நம்முடைய மனதில் வைத்து அவ்வப்போது அறிக்கையிடுகிற நாம், இவர்களுடைய வாழ்வை பின்பற்றுகிறவர்களாய், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் இருக்க இந்த காலவோளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மேலே உள்ள வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 7ஆம் வசனத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது, அது சாத்தானுடைய கிரியாய் இருக்கிறது. பல ஊழியர்கள், உங்களுடைய சபை போதகர் கூட இந்த வார்த்தையை பிரசங்கித்திருப்பார்கள். அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி அவர்கள் அதை உங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவாய் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஈடேறுவதற்காக அவர்கள் பிரசங்கித்திருப்பார்கள். கர்த்தர் நல்லவர். எனக்கு கொடுத்த காரியத்தை இந்த கால ஓலை, இந்த சில நிமிடங்களில் நான் உங்களிடத்தில் கொண்டு வந்து நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையின் நோக்கமெல்லாம் கிறிஸ்தவர்கள் உண்மையாய் கர்த்தருக்கு வைராக்கியம் கொண்டு வாழ்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனமாய் வேதத்தில் காணப்படுகிற அப்போஸ்தலர்களைப் போல, கிறிஸ்தவர்களைப் போல இப்பொழுது வாழ்கிற நாம் அடையாளப்படுத்தப்பட்டு வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உபத்திரவ காலங்கள் தான், ஆனால் உண்மையாய் நாம் இருந்து வசனத்தின்படி நாம் நடப்போமானால் நமக்கு இருக்கிற அதிகாரம் இந்த பூமியில ஒருவனுக்கும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படி பிசாசனால் நெருக்கப்பட்டு போராடின அந்த தேவ மனிதன் இந்த இடத்துல சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்தில் 3 தரம் ஜெபித்தேன். பல ஊழியத்தின் மத்தியிலே, பிஸி ஷெட்யூல் மத்தியிலே ஜெபிக்கிற மனிதனாக இருந்தாங்க. இந்த கால ஓலை அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு வேலைகள் உண்டு, அலுவல்கள் உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எல்லாவற்றையும் கவனிக்கணும். ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைக்காம கொஞ்சம் காலையில் எழும்பி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க பழகுங்க. ஜெபிக்காதவர்கள் இருப்பீர்களானால் தயவாய் நான் கேட்கிறேன், ஜெபிங்க. ஜெபித்தாதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை நாம் ஏற்படுத்த முடியும். வேதத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி கற்றுக்கொண்டு தேறினபடினால தான் நமக்கு தைரியமாக எழுதினான். ஜெபம் இல்லாமல் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தபடினால தான் அவன் தன்னுடைய உபத்திரவத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் அவன் ஜெபிக்கிறவனாய் தானே தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற தெய்வ மனிதனாய் இருந்தான். இன்று நமக்காக ஜெபிக்கிற ஏராளமான ப்ரேயர் டவர்ஸ், ஜெப குழுக்கள் என்று வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, பல காரியத்தில் நாம் கவனிக்கிறோம். நல்லது, ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனைக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சூழ்நிலைக்காக பிசாசினால் வருகிற போராட்டங்கள் இன்னதென்பதை அறிந்து கொண்டோமானால் நாம் ஜெபித்து அதை உடைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அவன் 3 தரம் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பதில் தாங்க, என் கிருபை உனக்கு போதும் என்றார். இந்த கால ஓலை அப்படி ஜெபிக்க பழகுவோம். இந்த கிருபை உங்களுக்கு போதுமானதாய் இருக்கும். இந்த கிருபை உங்களுக்கு முன்னே செல்லும், கோணலை நேராக்கி கொடுக்கும், வழியை செவைப்படுத்தும், உங்களை நடத்தும், உங்கள் பிள்ளைகளை நடத்தும். கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க, தைரியமாய் கிறிஸ்துவுக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய ஆத்மா பலனடையத்தக்கதாய் கன்ஃபஸ் பண்ணுங்க. அறிக்கையிட்டு கிறிஸ்துவுக்குள் பலனடைந்து தைரியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை முன்னெடுத்து கடந்து போங்க. பவுலை நடத்தின தெய்வம் இந்த நாளில் உங்களையும் நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால ஓலை ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், பிசாசினால் தனக்கு வந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஆண்டவரே கஷ்டங்கள், இவைகள் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஜெபித்து ஜெயமெடுக்கிற மனிதனாய் வாழ்ந்து காண்பித்து
தேவனிடத்திலிருந்து உத்தரவை பெற்ற மனிதன் என்பதை அடையாளப்படுத்தி ஆண்டவரே வாழ்ந்தது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சபைக்கும் தேவ ஜனத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை இக்காலத்தின் சாட்சிகளாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள ஜெபிக்கிறவர்களாய், என்ன அலுவலானாலும், என்ன ஆண்டவரே நேரம் இன்மையானாலும், என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் நாங்களும் இவர்களைப் போல இந்த அப்போஸ்தலனைப் போல ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து இப்படி வார்த்தை பெற்று நாங்கள் எங்களை திடப்படுத்த காலவோளை உதவி செய்யும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் உமது கிருபை போதுமானதாக இருக்கட்டும். அவருடைய வேலையில் உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். வியாபாரத்தில், பிஸ்னஸில் உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஆண்டவரை கூட பிறப்புகளுக்கும் ஊராருக்கும் உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும். உமது கிருபையினாலே மூடிக்கலாம். இந்த நாள் பிரயாணங்கள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய அலுவல்கள், அவருடைய வேலைகள், அவருடைய நடை, வாகனம் ஓட்டும் போதும் ஆண்டவரை போகும்போதும் வரும்போதும் இந்த காலவோளை கிருபை அவர்களுக்கு முன் செல்லட்டும். அது கிருபை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் தாராளமாய் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.